ரஞ்சித பதுமை கதை 2. பழத்தோட்டத்து பரன் கீழே இருக்கிற நிலத்துக்கடியில் கிடைச்ச சிம்மாசனத்தை போன கதையில் பார்த்தோம்ல, அதை போஜ மன்னர் அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போனாராம். அரண்மனை ஜோதிடர்கள்லாம் வச்சு ஒரு நல்ல நாள் குறித்து அது பிரகாரம் அந்த சிம்மாசனத்தில் ஏறத்துக்கு படியில் காலை வச்சாராம். அப்போது படியில் இருந்த பதுமை பேச தொடங்குச்சான். போஜ மன்னனே, உலகை ஆண்ட விக்ரமாதித்த மகாராஜாவின் சிம்மாசனத்தில் அமர உனக்கு என்ன தகுதி உள்ளது அப்படின்னு கேட்டுச்சான். அதை கேட்ட போஜ மன்னர் அப்படியே அதிர்ந்துட்டாராம். மன்னர் விக்ரமாதித்தன் வீற்றிருந்த சிம்மாசனமா இது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பதுமை பெருமையாக பேச தொடங்குச்சான். 56 தேசத்து மன்னர்களும் அடிபணிந்து கப்பம் கட்டிய மேன்மையானவர் எங்கள் மன்னர் விக்ரமாதித்தர். அமரர்களின் தலைவன் இந்திரனும் வெட்கி தலை கவிழுமாறு ஆட்சி புரிந்தவர் எங்கள் அரசர். அத்தகைய சிம்மாசனத்தில் நீர் அமர்வது நகைச்சுவையாக உள்ளது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு போஜ மன்னர், பதுமையே, மன்னர் விக்ரமாதித்தனை பற்றி எனக்கு சொல்வாயா அப்படின்னு கேட்டாராம். அந்த பதுமையும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போஜ மன்னருக்கு விக்ரமாதித்தர் கதையை சொல்ல தொடங்குச்சான். அந்த கதை என்னன்னு இப்போ பார்க்கலாமா? மன்னர் விக்ரமாதித்தன் ஆண்ட நாட்டோட பேர் கன்னியாகுமரி. மன்னர் பதவிக்கு வந்ததும் அவர் நாட்டை பெருசாக்க நினைச்சாரு. அந்த நாட்டுக்கு ஒரு சிறப்பான தலைநகர் இருக்கணும்னு நினைச்சாரு. ஒரு நாள் மன்னர் அவரது மந்திரி பட்டி புதிய இடத்தை ஒன்றினை கண்டுபிடித்து அதை என்னோட நாட்டுக்கு தலைநகராக வைத்து ஆட்சி புரிய வேண்டும். அதனால் ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு வா அப்படின்னு கட்டளை போட்டாராம். பட்டி எங்கேயோ தேடினார், ஆனால் ஒரு இடம் கூட கிடைக்கல. கடைசியாக வசனகிரின்னு ஒரு மலை இருந்துச்சு. அங்கே ஒரு ஆறு ஓடுச்சு. அதோட கரையில் ஒரு காளி கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் முன்னால் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தில் வளையம் போல் 7 கயிறு கட்டியிருந்தது. பட்டி ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு காளி தேவியை கும்பிட்டார். பக்கத்தில் இருந்த செவுத்துல ஒரு கல்வெட்டு ஒன்று எழுதியிருந்ததை பார்த்தார். இந்த ஆலயத்தின் அருகில் குணவதி ஆற்றில் இறங்கி நீராடி இங்குள்ள ஆலமரத்தில் உள்ள 7 வளையங்கள் போல் உள்ள கயிறுகளை ஒரே வெட்டில் வீழ்த்தி அந்த வளையங்கள் ஆற்றில் விழும் முன் ஆற்றில் உள்ள வேல் முனையில் எவன் ஒருவன் பாய்கிறானோ அந்த மாவீரன் முன்பு காளிதேவி தோன்றி சகல செல்வங்களையும் கொடுப்பாள். அவன் 56 தேசத்து அரசர்களையும் வெற்றி கொள்வான் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை படித்த பட்டி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. உடனே அவர் நாட்டுக்கு போய் இந்த விஷயத்தை விக்ரமாதித்தன் மன்னர்கிட்ட போய் சொன்னார். விக்ரமாதித்த ராஜாவும் உடனே பட்டி சொன்ன இடத்துக்கு போனார். விக்ரமாதித்த ராஜா அங்கே இருந்த ஆற்றுல குளிச்சுட்டு காளி தேவியை கும்பிட்டுட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்தார். அந்த 7 வளையங்களையும் எப்படி ஒரே வீச்சில் வீழ்த்துறதுன்னு யோசிச்சார். அப்போ பட்டி ராஜா கிட்ட, மன்னரே, அந்த வளையத்தை பிடித்து கயிற்றை இழுத்தால் 7 கயிறுகளும் ஒன்றாக முறுக்கிக் கொள்ளும். அப்புறம் அதை ஒரே வெட்டில் வீழ்த்தி விடலாம் அப்படின்னு யோசனை சொன்னார். மன்னருக்கும் அந்த யோசனை சரின்னு பட்டுச்சு. அதனால பட்டி சொன்னபடியே வளையத்தை பிடிச்சிக்கிட்டு கயிறை இழுத்தாரு. உடனே அந்த 7 கயிறும் முறுக்கிக்கிச்சு. உடனே மன்னர் ஒரே வெட்டில் அந்த முறுக்கிக்கிட்ட கயிறை வெட்டிட்டு அது கீழே விழறதுக்கு முன்னாடி ஆற்றுல பாஞ்சு அந்த வேலை தொட்டார். உடனே காளிதேவி அவர் முன்னாடி தோன்றி அவர்கிட்ட, மன்னா, உன் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் கண்டு மகிழ்ந்தோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னு கேட்டாங்க. விக்ரமாதித்தனோ, தேவி, எனக்கு இந்த இடத்தை என் நாட்டிற்கு தலைநகராக மாற்ற வேண்டும். அதற்கு உங்கள் வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். காளிதேவியும் மன்னர் கேட்ட வரத்தை கொடுத்தாங்களாம். காளிதேவி அந்த இடத்த ஒரு தலைநகரமாக செழிப்பாக மாற்றினாங்க. அப்புறம் 56 தேசத்தையும் மன்னருக்கு கொடுத்தாங்க. அந்த தேசத்து மன்னர்கள் எல்லாரும் விக்ரமாதித்த மன்னருக்கு கப்பம் கட்டி அவருக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காளிதேவி விக்ரமாதித்த மன்னருக்கு நிறைய செல்வங்களையும் கொடுத்தாங்க. மன்னரும் சிறப்பான முறையில் ஆட்சி புரிய தொடங்கினார். இப்பொழுது புரிந்ததா போஜ மன்னரே, எங்கள் அரசர் எப்படி 56 தேசத்தையும் கட்டி ஆட்சி புரிந்தார் என்று அப்படின்னு ரஞ்சித பதுமை கேட்டுச்சான். போஜ மன்னரும், புரிந்தது பதுமையே, இந்திரதேவனை பற்றி ஏதோ கூறினாயே, அது என்னது அப்படின்னு கேட்டாராம். பதுமையும்,
அந்த கதையும் சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுதான். அந்த கதையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?